புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சி கோட்டைக்கு சென்றோம். மேலே செல்வதற்கு நேரம் பத்தவில்லை. ஆகவே கீழே இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் கோயில், அதன் பிறகு வெங்கட்ராமா கோயில், அதன் பிறகு ஆஞ்சநேயர் கோயில், அதன் பிறகு ராஜகாளி அம்மன் கோயில், ஒரு குகை. இப்போ நாங்கள் செஞ்சி கோட்டையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். செஞ்சி கோட்டைக்கு போகும் வழி. இப்பொழுது ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தை பார்ப்போம். இது கிட்டத்தட்ட ஒரு 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்று சொல்கிறார்கள். இந்த கோன் தேசிங்கராஜன் எல்லாம் நிறைய பேர் சொல்கிறார்கள். ஆனால் இது பழமையான கோட்டை. 3 மலைகளை அடக்கி இருக்கிறது இந்த கோட்டை. ராஜா கோட்டை என்று சொல்கிறார்கள், ராணி கோட்டை என்று சொல்கிறார்கள். இதை ஏறுவதற்கு காலையில் 9 மணிலிருந்து 5 மணி வரை செல்ல வேண்டும். இதுதான் இப்போ இங்கே கீழே போகக்குள்ள இந்த ராஜா கோட்டைக்கு போகிற வழியில் அங்கே பாண்டிச்சேரி நுழைவாயில் இருக்குது, வேலூர் நுழைவாயில் இருக்கிறது. அதே போல் இந்த நுழைவாயில் பக்கத்தில் அடர்ந்த ஒரு பில் தரையில் இந்த சிவன் கோவிலை இப்போது பார்க்குறோம். இந்த ரோட்டில் போகின்ற பொழுது, இந்த கோட்டையெல்லாம் பார்க்கின்ற பொழுது விவசாயத்தை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். நமக்காக கஷ்டப்படுகிற அந்த விவசாயிகள் நினைத்து பெருமைப்பட்டு அவர்கள் எனக்கு இந்த கீரை எல்லாம் கொடுத்தார்கள். அதை வாங்கி மன மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு எடுத்து வந்தேன். அந்த முடக்கத்தியாங்கீரை, இந்த முடக்கத்தியாங்கீரை ரொம்ப நல்லது. தோசையில் சாம்பார் சிலலாம் செய்வாங்க, துவையில் அரைப்பாங்க. இந்த முடக்கத்தியாங்கீரை அவ்வளோ நல்லது. இந்த சீசன் டைமில் தோசையில் சாப்பிட்டா அந்த பச்சை கலராக தோசை இருக்கும், அது ஒரு கலராகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதே போல் இந்த செஞ்சி கோட்டையை பார்க்குறோம். இங்கே பாருங்கள், எல்லாம் வெறும் பெரிய பெரிய கற்கள், இன்னும் நிறைய இடம் இருக்குது. அந்த ஒரு 5 நாள் ஆகும் பொழுது அந்த சுற்றி பார்க்கணுன்னாக்கா. ஒரு கல் அந்த இடத்துல தொங்குது பாருங்கள். இது சாலையில் இந்த வனப்பகுதி. கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். திருவண்ணாமலைக்கு போகணுன்னாக்கா செஞ்சியிலேருந்து இந்த வனப்பகுதியை தாண்டி போகணும். அப்போ போகக்குள்ள இந்த வளைவு அதிகமாக இருக்குது. பக்கத்தெல்லாம் நிறைய குரங்குகள் அதிகமாக இருக்கும். இந்த வளைவு, இந்த வனப்பகுதியில் போகக்குள்ள கொஞ்சம் மிகவும் ஜாக்கிரதையாக வண்டி, இந்த 2 வீலர் 4 வீலர் எந்த வண்டியாக இருந்தாலும் மிக கவனமாக போகணும். இது செஞ்சிலேருந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழியில் அந்த வனப்பகுதி இருக்குது. அதை நம்ம ரொம்ப கவனமாக செல்லக்கூடிய, பாருங்கள், வழி நடக்க குரங்கு இருக்குது பாருங்கள். குரங்கு இருக்கும், வளைவு இருக்கும். கொஞ்சம் மிகவும் ஜாக்கிரதையாக செல்லக்கூடிய பாதையாக இது இருக்கிறது. அதான் செஞ்சி கோட்டை. இப்போ நாம் அந்த ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தை பார்க்குறோம். பாருங்கள், மிக நிறைய தூண்கள், கல் தூண்களால் அந்த காலத்தில் எப்படி இந்த தூண்லாம் செதுக்கியிருப்பாங்க, நேர்கோடு எப்படி அமைச்சிருப்பாங்க, இது எப்படி தாங்குதுன்னு கொஞ்சம் சிதலம் அடைந்திருக்கிறது. அப்படியே இந்த வடர்ந்த அந்த புல்தரை நடுவில் மிக அற்புதமாக இருக்கிறது. இது ராஜா கோட்டைக்கு போகிற வழியில் இருக்குது. அந்த குரங்கு, எக்கச்சக்கமாக குரங்கு இருக்கும். நீங்கள் 2 வீலரில் போகக்குள்ள ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் பொருளை. அது எல்லா 2 வீலரையும் அது ஆராய்ச்சி பண்ணது. அது கையில் வாழைப்பழம்லாம் எடுத்து பண்ணால் அது கண்டிப்பாக பிடிக்கும். குரங்குகளை ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பாருங்கள், சில கோயில் மூலஸ்தானத்தில் சிலையே காணோம், சாமி சிலை இல்லை, வெறுமை இருக்குது. இதெல்லாம் பார்ப்பதற்கு அந்த நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் செதுக்கியிருப்பார்கள். இப்போ 1008 கருவிகள் இருக்கிறது. ஆனால் அப்பொழுது கையாலேயே ஒரு இரும்பை செதுக்கி செதுக்கி இந்த செய்திருக்கிறார் சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். அந்த பரம்பரையிலே நாம் வந்ததை பெருமை கொள்ள வேண்டும். நாயக்கர் ஆண்டிருக்கிறார்கள், கோனார் ஆண்டிருக்கிறார்கள், கோன் என்று சொல்கிறார்கள், அவர்கள் ஆண்டிருக்கிறார்கள். நம்ம தேசிங்கராஜன் ஆண்டிருக்கிறார்கள். அப்புறம் வெள்ளைக்காரன் பார்த்துருக்கான். 1920 21 அது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் வந்தது. புராதன சின்னமாக அறிவிக்கப்பட்டது. இது ஏகாம்பரேஸ்வரர். இந்த ராஜா கோட்டை என்ட்ரன்ஸில் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தை பார்த்துட்டு போகணும். மன அமைதிக்காக நிறைய பேர் அங்கே அமர்ந்திருக்காங்க.
இது எப்படின்னாக்கா, அத நான் எடுத்தேன். அது வந்து அது சரியா வரல. இந்த இதில. இதாங்க ஏகாம்பர ஈஸ்வரர் ஆலயம். செஞ்சிக்கோ மேலேருந்து பார்த்தா அந்த கோயில்லாம் தெரியும். மேலே ஏறத்துக்கு நமக்கு டைம் இல்ல. அடுத்த தடவ போகல உங்களுக்கு மேலலாம் எடுத்துன்னு போய் காட்டுறேன். இதாங்க ஏகாம்பர சிவலிங்கம் இருக்குது பாருங்க. விளக்கு ஏற்றி வைத்து வழிபட்டு எல்லோரும் இங்கே வந்து அமைதியாக அமர்ந்திருக்காங்க. மன அமைதியை தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. இதெல்லாம் நாமெல்லாம் ஒரு அதை பார்த்தோன்னா நமக்கு நாமெல்லாம் ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு ஒரு எனக்கு தோணுது. நாமெல்லாம் என்ன சாதனை பண்ணிட்டோம்? எப்படியெல்லாம் 1000 வருடத்துக்கு இது அப்படியே இருக்குதுன்னா, அது எவ்வளோ பெரிய சாதனை. அந்த சாதனை நிகழ்த்திய தமிழர்கள் பிறந்த பூமியில பாருங்க சிலைலாம் இல்லை. அந்த அந்த புல்துறை அந்த போய் பார்த்தா நேரடியாக போய் நீங்கள் பார்க்கணும். மிக அற்புதமான அந்த தூண்லாம் நல்லா இருக்கா, அதே போல் அந்த புல் தரையில் நடுவில் இருக்கும் அது. இது வந்து அடுத்தது வெங்கட்ராமன் கோயில். இது 1000 கல் தூணுங்க இருக்கு. 1000 கல் தூண் மலை கீழே வெங்கட்ராமன் கோயில் தான். அந்த இதுவே பள்ளம். அந்த பூமியிலேருந்து ஒரு 5, 6 அடி கீழே இந்த கோயில் ராஜகோபுரம் தான். இதெல்லாம் எப்படி செதுக்கியிருக்காங்க பாருங்க. 1000, 1200 ஆண்டுகள் இருக்குன்னு வரலாற்றில் சொல்கிறாங்க. நமக்கு அந்த அளவுக்கு வரலாறு தெரியவில்லை. இருந்தாலும் இப்பேற்பட்ட கோயிலை நம்ம பார்க்குறோமே, இதுவே நமக்கு முன்னோர்கள் செய்த புண்ணியம், இறைவன் செய்த புண்ணியம். நாம் என்ன பண்ணோம் வாழ்க்கையில்? இதையாவது பார்க்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இறைவன் கொடுத்தான். அந்த வாசப்படி தாங்க, இதான் வாசகாலம் சொல்லுவாங்கள்ல, அந்த வாசகாலம் பாருங்க. எப்படி 30 அடிக்கு 30 அடிக்கு மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வாசகாலை சுற்றி அந்த செதுக்கி வச்சுக்கிறாங்க பாருங்க சிலையை. மேலே கதவு எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கதவு தான் வாசப்படி. இந்த வாசப்படியை தாண்டி தான் உள்ளே போகணும். 2 வாசப்படி இருக்குது பக்கத்தில் பக்கத்தில். இதான் மண்டபம், அந்த சுற்றுப்பிரகார மண்டபம். உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறோம். ராஜகோபுரம், அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரன்ஸு. இது உள்ளே போயிட்டு எடுத்த இது உள் பிரகாரத்தில். இதாங்க தூணாக இருக்குது பாருங்கள். எல்லோரும் அமர்ந்து கொண்டு தர்பார் மண்டபம், அந்த மண்டபம்லாம் இருக்குது உள்ளார. இந்த செஞ்சிக்கு நீங்கள் போங்கன்னா திண்டிவனத்துலேருந்து திருவண்ணாமலை வழியில் செஞ்சி. இங்கே ஒரு குளம் இருக்குதுங்க, அது சரியாக பார்க்க முடியல. படிக்கட்டு வச்சுருக்காங்க. இல்லை பெரிய பெரிய எல்லாம் பெரிய அந்த ராஜான்னு ராணிலாம் குளிக்கிற குளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது இறங்குறது ஒரு ஸ்டெப்பாக இருக்குல்ல, 5 அடி 6 அடி எப்படி அந்த 5 அடி அந்த இடத்துல போய் குளிக்கலாம். அப்புறம் அப்படி கனெக்ட் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் மாதிரி இது. அது இறைவன் குளிச்சுட்டு உள்ளே போகிறதா என்னன்னு ஒன்றும் புரியல. அந்த காலத்தில் அந்த ஐடியா தான் கட்டியிருப்பாங்க. இந்த விளக்கு காற்றுல அணையக்கூடாதுன்னு அதுக்கு ஒன்று கட்டி அதில் ஒரு விளக்கு வச்சுருக்காங்க. தூணை பாருங்க, எல்லாம் ஒரு 30 அடி 35 அடி உயரம் இருக்கும் பொழுது அந்த தூண். ஒவ்வொரு தூணிலும் அந்த அதுக்கு மேலே பாறையை வச்சு, இப்போ நம்ம கீத்தில் கொட்டை போடுறோமே அதே போல் இப்போ கல்லில் பந்தல் போட்டால் எப்படி இருக்கும், அப்போ எப்பேற்பட்ட வேலை. இப்போ நம்ம ஷீட்டில் ஒரு செகண்டில் போட்டு போயிடும். அந்த கல்லை எடுத்து மேலே ஏற்றி அதில் பண்ணோம். இங்கே பாருங்கள், செடிக்கு வைக்கிறதுக்கு ஒரு கல், செடி வளர்க்குறது. நம்ம இப்போ மண் தொட்டி பிளாஸ்டிக் தொட்டிலாம் வந்து பாருங்கள். இது இந்த நீர் மேலாண்மையில் அவங்கள அந்த காலத்தை அடிச்சிக்க முடியாது. ஒரு சொட்டு தண்ணி கூட அங்கே இருக்காது, நேராக எல்லாம் வெளியில் போயிடும். நீரை சேமிக்கிற பழக்கம் இருந்திருக்கிறது. வெங்கட்ராம கோயில்னு சொல்கிறாங்க. இது அந்த தூண்லேயே ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. எல்லாம் பார்த்து பார்த்து பரவசம் அடைந்தோம். கொஞ்சம் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த மேலே வந்து செங்கலால் கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு தூணிலும் ஒரு வித்தியாசமான தண்ணி போகிறது பாருங்கள். தண்ணி வந்து அந்த அபிஷேகம் பண்ணுற தண்ணெலாம் எங்கேயும் நிற்கக்கூடாது. அது எங்கே போய் சேரணுமோ அங்கே சேர்ந்துடணும். அந்த அளவுக்கு இந்த வடிகால் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
இதெல்லாம் கோயிலை சுற்றி இதெல்லாம் நிறைய சிதலம் அடைந்திருக்குது, கீழே நிறைய விழுந்திருக்கிறது. அங்கே ஒருத்தர் சொல்கிறது அதான் ஆச்சரியம். இங்கேருந்து சிலையை எடுத்து போய் தான் பாண்டிச்சேரி பார்க்கில் ஒரு பெருமா கோயில் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதாங்க மிக பிரம்மாண்டமான ஒரு பெருமா கோயில். அப்புறம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்துட்டோம். பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில். இது முதல்ல சிவன் கோயில், அதுக்கப்புறம் பெருமா கோயில், அதுக்கப்புறம் அதான் பக்கத்தில் இருக்குது ஆஞ்சநேயர் கோயில். இது அந்த மலையிலே அது இயற்கையாக வந்ததுன்னு சொல்கிறாங்க ஆஞ்சநேயர். அதுக்கு ஒரு தூண்லாம் அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாம் இந்த கோட்டைக்கு கீழே ஆஞ்சநேயர் கோயில். அந்த ஆஞ்சநேயர் அது வந்து இயற்கையாகவே அந்த மலையில் வந்து சொல்கிறாங்க. அந்த ஆஞ்சநேயரை பார்க்குறோம். நீங்கள் ஆஞ்சநேயர் கண்டிப்பாக இப்போ பார்க்கணும். இது வந்து வயசானவங்கலாம் மலை ஏற முடியாதவங்களாம் பார்க்கலாம். இன்னும் நிறைய இருக்குது. அது மலை நமக்கு அளவு இல்லை. 5 மணி ஆனால் விட மாட்டாங்க, 3:30 மணி ஆனால். அந்த சிரிக்கிறாங்க பாருங்கள். பெரியவர் ஒருத்தர் மேலே எனக்கு ராமம் போட்டு விட்டார். அவர் அதான் முடியல. இந்த ஆஞ்சநேயர் அவர் பக்கத்தில் இருக்கார். அவர் அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அவர் சரி ராமம் போட்டுக்கொண்டே எல்லாத்தையும் அந்த சுற்றி பார்க்குறேன். ஆஞ்சநேயர் கோயில். ஆஞ்சநேயர் கோயில் வந்து செஞ்சிக்கோட்டையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அது சின்ன இடம்தான், ஆனால் அந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த இயற்கையாகவே அது இயற்கையாக தான் செதுக்கினமே தெரியல. அவங்க பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, நல்ல ஒரு வற்றாத குளம், எப்பவுமே வற்றாதான் அது. ஒரு பெரிய குளம். நீரை சேமித்து பக்கத்தில் ஒரு ஆலயத்தை அமைச்சு வரவங்களுக்கு அந்த காலத்தில் எந்த தொந்தரவு வரக்கூடாதுனுக்கு சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்து அந்த குளத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம் பொழுது. அவ்வளோ அழகு. இயற்கையான தண்ணீர் எப்பயுமே வற்றாது என்று சொல்கிறார்கள். அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பின்னாடி ஒரு ஏரி மாரி ஒரு குளம் இருக்குது. ஆஞ்சநேயர் கோயில் பின்னாடி எதிரில் ஒரு குளம், பின்னாடி ஒரு குளம். நன்றாக இருந்தது. அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரிலே கொஞ்சம் தூரத்தில் அந்த ராஜகாளி அம்மன் ஒரு ஆலயம். அந்த ராஜகாளி அம்மனை வந்து எல்லாம் தரிசனம் பண்ணுறாங்க. அவங்க அதை பார்த்தோம். அந்த குளத்து பக்கத்தில் தான். குரங்கு தான் அதிகம். அதை விட ஒரு பயங்கரங்க, அங்கே ஒரு குகை இருக்குதுங்க. நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துட்டேன். இந்த ராஜகாளி அம்மன் கீழே எல்லா தெய்வங்களும் வச்சுருக்காங்க பாருங்கள். சிவலிங்கம், இது சப்த கன்னிகள், சின்ன கோயில் எல்லாம் குறிலாம் சொன்னாங்க அன்றைக்கி. வந்து சாமி வந்து இது குறி சொல்கிறாங்க. இது இருந்தாங்க இந்த குகைங்க. இந்த குகை உள்ளே போனால் அங்கே ஒரு சாமி படம் இருக்குது. அப்புறம் ஒரு இது இருக்குது, சாமி சிலை ஒன்று இது பார்த்தேன். ரொம்ப தூரம் போக முடியல என்னால், இருட்டு, ஒன்றும் தெரியாது. அப்புறம் அந்த குகை உள்ளே போய் ரொம்ப கஷ்டங்க. அந்த குகை தனியாலாம் போக முடியாது. ஆனால் கூட 2-3 பேர் இருந்தால் தான் போக முடியும். அவ்வளோ தூரம் போக முடியல. அதுதான் குகை உள்ள ஒரு சாமி இருக்குது பாருங்க. இந்த கோயிலேருந்து நேராக அந்த ராஜா கோட்டைக்கு ஏறலான்றாங்க. அது எப்படி எனக்கு வழி தெரியல. இந்த கல்லுலாம் செதுக்கினாங்களா இல்லை இயற்கையாகவே அந்த குகை மாரி வந்ததான்னு தெரியல. குகை உள்ளதான் அப்போ இருக்கிறேன் நான். அப்பப்போ கொஞ்சம் வெளிச்சம் அடிக்குது.
பாருங்க, அந்த சூரிய ஒளி தான் சாமி சிலை இருக்கு.